சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها شفاعة ولا يؤخذ منها عدل ولا هم ينصرون. وقال الله تعالى في آية أخرى: الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. صدق الله العليم. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும், சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவார்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாமியர்களாகிய இறை நம்பிக்கையாளர்களாகிய முஃமின்களாகிய நாம் சில விஷயங்களை நம்பித்தான் ஆக வேண்டும் என்ற அடிப்படையின் கீழ் முஸ்லிம்களாக, முஃமின்களாக, விசுவாசிகளாக, இறை நம்பிக்கையாளர்களாக இறைவனால் அவனுடைய திருமறையில் பட்டம் சுட்டப்பட்டிருக்கிறோம், பெயர் சுட்டப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய பல அதிமுக்கியமான விஷயங்களில் ஒன்று மறுமையை பற்றிய நம்பிக்கை. மறுமையின் மீதான நம்பிக்கையானது உலக வாழ்க்கையினுடைய நீரோட்டத்தை சரியான முறையிலே, முறையான அடிப்படையிலே ஒழுங்குபடுத்தக்கூடியதாக, அழகுபடுத்தக்கூடியதாக, இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய ரீதியிலே அலங்காரத்தை தரக்கூடியதாக அந்த மறுமை நம்பிக்கை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அத்தியாவசியமாகி போன ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மறுமை நம்பிக்கையை பற்றிய பலதரப்பட்ட குர்ஆன் ஹதீஸ்களின் மூலமாக அதன் வாயிலாக வந்த விஷயங்களை எல்லாம் நினைவு கூறி அந்த மறுமை ஞாபகத்தை நம்முடைய உள்ளத்திலே என்றென்றும் பசுமையாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை ஆரம்பமாக உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். வானங்களை, பூமி மற்றும் அதற்கு இடையில் இருக்கக்கூடிய கோடான கோடி அத்தனை வஸ்துக்களையும் அல்லாஹ் படைத்திருப்பது மனிதனுடைய வாழ்க்கைக்காக வேண்டித்தான் என்று அவனே தன் திருமறையில் தெளிவுபட கூறுகிறான். அதே நேரத்தில் அந்த மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஓர் இறைவனாம் வல்ல ரஹ்மானை வணங்கி வழிபடுவதற்காக என்பதையும் தெளிவாக கூறியிருக்கிறார். உலகில் யாவும் மனிதனுக்காக, மனிதன் இறைவனுக்காக, அல்லாஹ்வுக்காக என்பதாக வல்ல ரஹ்மான் திட்டவட்டமாக தன் திருமறையில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அல்லாஹ்வை எப்படி வழிபட வேண்டும், வணங்க வேண்டும் என்பதை சொல்லித் தருவதற்காக, காட்டித் தருவதற்காக இறை தூதர்களை அனுப்பினான், வேதங்களை இறக்கினான். தூதர்களும் வேதங்களும் அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்ற வழிமுறையை சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள். இந்த நிலை எதுவரை நீடித்துக் கொண்டே செல்லும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒருவன் இருக்கும் வரை இந்த உலகம் அழியாது. அப்படி ஒரு நிலை எடுபட்டு போய்விட்டால் உலகம் அழிந்துவிடும். அது நாள் வரை இந்த நிலை நீடித்துக் கொண்டே இருக்கும் என்பது இஸ்லாம் அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இதையே வல்ல ரஹ்மான் தன் திருமறையில் சொல்லுகிற பொழுது, அல்லதீ ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, மனிதனுடைய ஜனன வாழ்க்கையும் மரண நிகழ்வும்
லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் அமல்களால் அழகானவர் என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்காக வேண்டி கொடுக்கப்பட்டது இறப்பும் பிறப்பும் என்பதாக வல்ல ரஹ்மான் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே ஒவ்வொன்றிலேயும் இரண்டு விஷயங்கள் இருக்கிறது, நேர்மறை எதிர்மறை என்பது. எதிர்மறை, எதிர்வினை, எதிர்ச்சொல், பாசிட்டிவ், நெகட்டிவ், இவைகளெல்லாம் ஒவ்வொரு விஷயத்திலேயும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போலதான் மார்க்கத்தை பின்பற்றுகிற விஷயத்திலேயும் நேர்மறை எதிர்மறை என்பது இருக்கிறது. நேரான வழி, தவறான வழி என்று இருக்கிறது. சரியான வழி, சரியில்லாத வழி என்பது இருக்கிறது. இதை அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிற பொழுது ஹதைனாஹும் நஜ்தை, இரண்டு பாதைகளை உங்களுக்கு நான் காண்பித்தோம். இரண்டு பாதைகள், நல்வழியின் பால் அழைத்து செல்லக்கூடிய, தீயதின் பால் இழுத்து செல்லக்கூடிய இரண்டு வழிமுறைகள், இரண்டு பாதைகள் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக வல்ல ரஹ்மான் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். மார்க்கத்தை பின்பற்றுகிற விஷயத்திலே நேர்மறை எதிர்மறை என்பது இருக்கிறது. நாம் எதை தேர்வு செய்கிறோம் என்பதை பார்ப்பதற்காக வேண்டித்தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எதை தேர்வு செய்கிறோமோ நம்முடைய தேர்வினுடைய அடிப்படையிலே மறுமையில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் ரெண்டாகத்தான் இருக்கும். நேர்மறை எதிர்மறை இப்படித்தான் இருக்கும். சரியான ரிசல்ட், சரியில்லாத ரிசல்ட், வெற்றியை தரக்கூடிய ரிசல்ட், தோல்வியை தரக்கூடிய ரிசல்ட், கசப்பான ரிசல்ட், இனிப்பான ரிசல்ட். அதையும் வல்ல ரஹ்மான் திருமறையில சொல்லி காட்டுகிறான். மன் ஜாஅ பில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் நல்லதை கொண்டு வருவாரோ, நன்மையை புரிவாரோ, அது போன்று 10 மடங்கு நன்மை கிடைக்கும். வமன் ஜாஅ பிஸ்ஸய்யிஅத்தி ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா, யார் தீயதை செய்வாரோ, தீமை புரிவாரோ, அது போன்றதை தவிர மேலதிகமாக எதுவும் கொடுக்கப்பட மாட்டார். வஹும் லா யுலமுன், அவர் அநீதமளிக்கப்படவும் மாட்டார்கள். நல்லதுக்கு நல்ல ரிசல்ட், கெட்டதுக்கு கெட்ட ரிசல்ட். இதையும் வல்ல ரஹ்மான் தன்னுடைய வசனத்திலே தெளிவாகவே சொல்லிவிட்டார். ஆக மறுமையில உலகத்தில் அவன் செய்த நல்ல விஷயங்கள் அவனுக்கு கூலியாக திரும்பி நிற்கும். மறுமையில ஒரு மனிதன் செய்த தீமையான காரியங்கள் அது செய்தவனையே காலியாக்கிவிடும், செய்தவனையே அது பலிகாலாக ஆகிவிடும் என்பது இம்மை மறுமையை பற்றிய இறை ரசூலுடைய தீர்ப்பாக இருக்கிறது என்பதை நாம் ஆரம்பமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, மறுமை நாளையில நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும், நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைந்திருப்போம் என்கிற விஷயங்களையும் நம்முடைய அறிவு கண் முன்பாக வல்ல ரஹ்மான் கொண்டு வருகிறார். அவனுடைய ஆயத்தின் வழியாக, வாயிலாக என்ன சொல்றான்? வத்தகூ யோமன், அடியார்களே ஒரு நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, எந்த ஒரு ஆத்மாவும் மற்றொரு ஆத்மாவுக்கு சிறிதளவேனும் பயன் தர முடியாத, பயன் கொடுக்க முடியாத, பலனளிக்க முடியாத அந்த ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன், அந்த ஆத்மாவிற்கு எந்த ஒரு பரிந்துரையும் ஏற்கப்பட மாட்டார், யாருடைய சிபாரசும் எடுபட மாட்டார். வலா யுக்ஹது மின்ஹா அத்லுன், மறுமை நாளையில எந்த ஒரு ஆத்மாவுக்காக வேண்டியும் எந்த ஒரு பரிகாரமும் ஈடும் எடுபடாது, ஏற்கப்பட மாட்டார். வலாகும் இன்சரும், பிறரால் மற்றவரால் யாரும் உதவி செய்யப்பட மாட்டார்களே. அப்படிப்பட்ட ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக நம்முடைய நிலைமை மறுமையில எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வடித்து காட்டுகிறான் வல்ல ரஹ்மான். ஏன் இந்த உலகத்துல யார் யாருக்கும் உதவி செய்யறாங்க, சிபாரிசு செய்யறாங்க, கை கொடுக்கறாங்க, உயர்த்தி விடுறாங்க, ஏன் இது மாதிரி ஏன் மறுமையில செய்ய முடியாது என்கிற ஒரு கேள்வி நமக்குள் எழுந்தால்
மறுமையை பற்றிய போதிய அறிவு நமக்கு இல்லை என்பதைத்தான் அது காட்டும். மறுமை சார்ந்த விஷயங்களை அறிந்து வைத்திருப்பதிலே நாம் பலகீனமாக இருக்கிறோம் என்பதைத்தான் அது சுட்டிக்காட்டும். மறுமை நாள் எப்படிப்பட்டது என்று தெரிந்தால் இப்படிப்பட்ட சந்தேகமே வராது. இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதும் பணியமர்த்தப்பட்டிருப்பதும் பயங்கரமானது. அவர்கள் படைக்கப்பட்ட அந்த தோற்றம் இருக்கிறதே, அவர்களுடைய பார்வையில் உலகம் என்பது ஒரு தானியத்தை போல. அவர்களுடைய பார்வையில உலகம் ஒரு தானியத்தை போல. அவர்களுடைய பிரம்மாண்டமான படைப்பு. அவர்கள் பணியமர்த்தப்பட்டிருப்பது சூர் ஊதுவதற்காக. உலகம் படைக்கப்பட்ட நாள் முதலே அந்த சூரை தன்னுடைய வாயில் வைத்தவாறு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு அவங்களுடைய பணியில ஷார்ப்பா இருக்காங்க. எப்ப உத்தரவு வரப்போகுது, அல்லாஹ் எப்ப கட்டளையிட போறான், வாயில சூரை வச்சுக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய பணியில அவ்வளவு ஷார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு நேரம் வரும், ஒரு கட்டம் வரும், அல்லாஹ்வுடைய உத்தரவும் வந்துவிடும். அவர்கள் ஊதி விடுவார்கள். எக்காலம் ஊதி விடுவார்கள். ஊதியதற்கு பிறகு நிலைமை என்ன ஆகும்? அந்த சப்தத்தால், அந்த பயங்கரமான ஓசையினால் பூமியிலே இருக்கக்கூடிய யாவுமே தூள் தூளாக ஆகி போய்விடும். கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் தன்னுடைய வயிற்றில் சுமந்திருக்கக்கூடிய கருவை நழுவ விட்டு விடுவார்கள். ஜின்கள் என்ன, மனிதர்கள் என்ன, விலங்கினங்கள், பிராணிகள் உட்பட அனைத்தும் செத்து மடிந்து போய்விடும். இருக்கிற கோள்கள் எல்லாம் தன்னுடைய பாதையை விட்டு விலகி ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளும். கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளி இழந்து பிரகாசம் இழந்து உதிர்ந்து போய்விடும், மங்கி போய்விடும். எக்காலம் ஊதியதற்கு பிறகு ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் இது. இது மனிதர்களுடைய டயலாக் அல்ல, இது மனிதர்களுடைய மிரட்டல் வார்த்தைகள் அல்ல. ஓர் இறைவனாம், ஏக இறைவனாம் வல்ல ரஹ்மான் தன்னுடைய வேதத்தினுடைய வரிகளாக, வசனங்களாக இறக்கி அருளப்பட்ட எச்சரிக்கை வார்த்தைகள். மறுப்புக்கோ மாற்று கருத்துக்கோ இடம் தராத வகையிலே உறுதியான வார்த்தை. அதை சொல்லுகிறான் அல்லாஹ் தஆலா, இன்னமா தூஅதூன லவாக்கி, வாக்களிக்கப்பட்ட நாள் வந்தே தீரும். அல்லாஹ் சொல்லுகிறான். 22வது அத்தியாயம் 1-2 வசனங்களில் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லுகிறான், ஃபஇதன் நுஜூமு துமிஸத், நட்சத்திரங்கள் எல்லாம் தன்னுடைய பிரகாசத்தை இழந்து நிற்கும். வைத ஸமாஉ ஃபுரிஜத், வானங்கள் வெடித்து சிதறி போய்விடும். வைதல் ஜிபாலு நுஸிபத், தூசியை போல மலைகள் எல்லாம் பறந்து நிற்கும். தூசி பறக்கிற மாதிரி பறக்குமா மலை? பிளேட்ல போகும்போது கூட நீங்க பார்த்துருப்பீங்க, மேகங்கள் எல்லாம் திட்டு திட்டு அங்கேயே நிற்கும் பாருங்க. அந்த மாதிரி மலைகள், கனமான மலைகள், அது எந்த மலையாக இருந்தாலும் சரி, தூள் தூளாகி பஞ்சு பஞ்சா பறந்து நிற்கும். தூசியை போல, பஞ்சை போல கூட அல்ல, தூசியை போல பறக்கும். இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா வேறொரு வசனத்திலே சொல்லுகிறான், 13வது அத்தியாயம் 16வது வசனத்துல, ஃபைதா நுஃபிக ஃபி ஸூரி நஃப்கத்து வாஹிதா, ஒரே ஒரு முறை சூர் ஊதப்பட்டால், எக்காலம் ஊதப்பட்டால், வஹமிலத்தில் அர்து வல் ஜிபாலு ஃபதுக்கத்தா தக்கத்தம் வாஹிதா, வானம், மலைகள், பூமி இவைகளெல்லாம் ஒன்று மற்றொன்றோடு மோதி தூள் தூளாகி எல்லாமே ஒரே தூளாக ஆகி போய்விடும். மலைகள், பூமி இவைகளெல்லாம் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டு தக்கத்தம் வாஹிதா, ஒரே தூளாக ஆகி போய்விடும். பலதரப்பட்ட தூள் அல்ல, ஒரே தூளாக ஆகி போய்விடும். அந்த அளவுக்கு கடுமையான முறையிலே மோதல் இருக்கு. இப்படியாக வல்ல ரஹ்மான் இன்னொரு வசனத்திலே எச்சரித்து காட்டுகிறான், மறுமை நாம் நினைப்பதை போட்டு சாதாரண நாள் அல்ல.
10ஓட 11 அல்ல, அது பயங்கரத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒரு நாள் என்பதை இந்த வசனங்களின் வாயிலாக வல்ல ரஹ்மான் நமக்கு எச்சரித்து காட்டுகிறார். மட்டுமின்றி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா. அதனுடைய முன் உதாரணங்களை எல்லாம் நம்முடைய கண் முன்பாகவே அல்லாஹ் தஆலா நிகழ்த்தி காட்டுறான். இப்படித்தாப்பா இருக்கும், அப்பதானே நமக்கு விளங்கும். எத்தனையோ பல விஷயங்களை உதாரணமாகவே உலகத்திலேயே படைச்சு நம்முடைய பார்வையில வச்சிருக்கான். நம்பிக்கை சார்ந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது உலகத்துல. வெற்று நம்பிக்கை அல்ல, அது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒன்று, சாத்தியம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை ஆங்காங்கே வைத்திருக்கிறார். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா. பலம் வாய்ந்த பூமி அதிர்ச்சி ஏற்படுகிற பொழுது, அன்றைய நாளையிலே பலம் வாய்ந்த பலம் மிக்க ஒரு பூமி பேரதிர்ச்சி ஏற்படும் அன்றைய நாளையில். அதுக்கு பிறகு அதோட அடங்கிடுங்கிறது அல்ல, தத்பஉஹர் ராஜிஃபா. பலம் வாய்ந்த அந்த பேர் அதிர்ச்சிக்கு பிறகு, பூமி அதிர்ச்சிக்கு பிறகு அடுத்தடுத்து மீண்டும் மீண்டும் பலமுறை அதிர்ச்சி தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நாளையில் குலூபி யௌமஇதின் வாஜிஃபா, மனிதனுடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? நடுநடுங்கி போயிருக்கும், உருகுலைந்து போயிருக்கும், சுக்குநூறாக நொறுங்கி போன உள்ளமாக அன்றைய நாளையிலே கண்களை பிதற்றி கொண்டு நின்று கொண்டிருப்போம் என்பதாக வல்ல ரஹ்மான் மறுமையை பற்றிய எச்சரிக்கை தாங்கிய ஏராளமான வசனங்கள் திருமறையில் இருக்கிறது. அதிலே ஒரு சில வரிகளைத்தான், வசனங்களைத்தான் அவர்களுக்கு நான் இப்பொழுது ஓதி காட்டுகிறேன். இத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளை பற்றிய விஷயங்களை என்ன சொல்லி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மறுமை நாளையில ஒவ்வொருத்தரும் பிறந்த மேனியாக தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியேறுகிற பொழுது எந்த நிலையில் இருந்தார்களோ அப்படிப்பட்ட பிறந்த மேனியாக நின்று கொண்டிருப்பார்கள் என்று சொன்னாங்க. ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பிறந்த மேனியாக ஒவ்வொருவரும் நிறுத்தப்படுவார்கள் என்று கூறுகிறீர்களே, அவர்களுக்கு வெட்கமாக இருக்காதா? ஒருவர் மற்றவரை பார்க்க மாட்டாரா? வெட்க உணர்வு மேலோங்கி நிற்குமே என்று அம்மையார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அவர்களுடைய சூழ்நிலை, நெருக்கடி, பயம், இவைகளெல்லாம் அடுத்தவரை பார்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை தராது என்று சொல்லுகிறார். பார்க்க எண்ணமே ஏற்படாது, சந்தர்ப்பமே கிடையாது, அந்த சந்தர்ப்பத்தை பார்வை தராது. அல்லாஹ் சொல்றான்ல, கியாமா அப்படிங்கிற சூறாவுல 25வது வசனத்துல சொல்றான், ததுன்னு அன் யுஃஅல பிஹா ஃபாத்திரா, ததுன்னு அன் யுஃஅல பிஹா ஃபாத்திரா. அவனவன் தன்னுடைய பாவச் சுமைகளை நினைத்து தன்னுடைய இடுப்பு ஒடிந்து முறிந்து விடுமோ என்று அஞ்சிக் கொண்டிருப்பான், எண்ணிக்கொண்டிருப்பான் அப்படின்னு அல்லாஹ் ஆயத்துல சொன்னது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வை பார்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை தராது. அடியார்களுடைய கண்களெல்லாம் மேல் நோக்கித்தான் இருக்கும், கீழ் நோக்கி இருக்காது. டேன் முழிக்கிறான் அப்படிம்பாங்களா, பயந்தவெல்லாம் அப்படித்தானே முழிக்கிறான். மேல் நோக்கி இருக்கும் ஒவ்வொருவர்களுடைய பார்வையும். அவர்களுடைய பாவங்களின் அளவுக்கு ஏற்ப வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள். பயந்து போனதுக்கு பிறகு அப்படியே ஒருவருன்னு வேர்த்து எடுத்து, எங்கிட்ட இருந்துதான் அந்த வேர்வை வருதுன்னு தெரியாது. அது மாதிரியான ஒரு பயம் அதுக்கு முன்னால் அவன் அடைஞ்சிருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தினுடைய உச்ச நிலையில் இருக்கக்கூடியவன் அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை தண்ணீர் வெளியேறுது. அத்தனை பேர்களுக்கு இதே நிலைமை ஏற்பட்டா தண்ணீர் சில பேருடைய பாவங்களை கவனிச்சு முழங்கால் அளவுல, கரண்டக்கால் அளவுல, இடுப்பளவுல, தோல் புஜ அளவுல சில பேர் அப்படி மூழ்கடிச்சிடும். அவர்களுடைய வியர்வையினுடைய அளவுக்கு ஏற்ப மூழ்கி கொண்டு நின்று கொண்டிருப்பார். மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அரிஷை சுற்றி வட்டமிட்டு நின்று கொண்டிருப்பார்கள். அந்த சமயத்திலே அல்லாஹ் தஆலா அனைவரும்
படை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பட்டாள கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தருடைய பெயரை சொல்லி அழைப்பார். அதனால தான் அழகான பெயரை சூட்டுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. குழந்தை பிறந்துச்சு, அவர்களுடைய தகப்பனாருடைய பேரை சேர்த்து அல்லாஹ் ஒவ்வொருத்தவங்களுடைய பேரையும் சொல்லி கூப்பிட்டு வாங்கிடுவாங்க. ஒத்த நபர்களிலிருந்து பிரிந்து தனித்தனியாக ஒவ்வொரு நபராக அழைக்கப்பட்டு தனிநபர் விசாரணை நடைபெறும். இதுல யாரும் விதிவிலக்கல்ல. ஒவ்வொருத்தரையும் பெயரை சொல்லி அழைச்சு தனிநபராக நிற்க வச்சு விசாரணை பண்ணுவாங்க. வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், யாசின் சூராவுல அல்லாஹ் சொல்றாங்க, இன்றைய தினத்திலே நீங்கள் பிரிந்து வாருங்கள். இன்னும் கூட்டத்தோட கூட்டமா இருந்துட்டு இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? பிரிஞ்சு வாங்க. அது மாதிரி தனிநபரை பிரிச்சு வரவழைச்சு விசாரணை பண்ணும் பொழுது அவனோட கடமைப்பட்டவர்களையும் உரிமைப்பட்டவர்களையும் சேர்த்து நிக்க சொல்லுவான். இவன் யார் யாருக்கெல்லாம் கீழிருந்து செயல்பட்டானோ பொறுப்பு வகித்தானோ அவங்கள கடமைப்பட்டவங்க, முதலாளிகள், அதிகாரிகள், இவர்களுக்கு கீழாக பணிபுரிந்தான் அல்லவா, பொறுப்பு வகித்தான் அல்லவா, இவனுக்கு மேல் இருக்கக்கூடிய அவர்களால் இவன் கடமைப்பட்டவனாக இருந்தானே அவர்களும் அழைக்கப்படுவார்கள். அவனுக்கு கீழே இருக்கிறாங்க பாருங்க, மனைவி, பிள்ளைகள், குழந்தைகள், அதிகாரம் செலுத்தப்பட வேண்டியவர், இவனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, இவர்களையும் அழைக்கப்படும். விசாரணையில் தெரிய வரும், கடமைப்பட்டவர்களுடைய விஷயத்தில் ஏதாவது துரோகம் பண்ணி இருக்கிறானா, கடமையை நிறைவேற்றாமல் துரோக செயல்கள் ஏதாவது ஈடுபட்டு இருக்கிறானா, இவனுக்கு கீழே இருக்கிறாங்களே மனைவியின் மீது இவனுக்கு பொறுப்புதாரி, குழந்தைகளின் மீது இவன் பொறுப்புதாரி, இந்த பொறுப்புகளை ஏதாவது தட்டி கழிச்சிருக்கிறானா, கடமையை நிறைவேற்ற தவறி இருக்கிறானா, இவனுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களுடைய விஷயத்திலே பொறுப்பை தட்டி கழித்திருக்கிறானா என்பதையெல்லாம் ஆரதீர விசாரித்து விட்டு அப்படி யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுடைய நன்மைகளிலிருந்து பகிர்ந்தளிக்கப்படும். அவர்களுடைய பாதிப்புக்கு ஏற்ப இவனுடைய நன்மைகளிலிருந்து எடுத்துக் கொடுக்கப்படும். ஒரு கட்டத்தில் இவன் செஞ்ச நன்மைகள் எல்லாம் காலியாகி போயிடும். அந்த அளவுக்கு நம்ம அமல் செஞ்சிருப்போமாங்கிறது வேற விஷயம். செய்திருந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் அதெல்லாம் காலியாகி போயிடும். ஆனால் அவனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் மிஞ்சி நிற்கும். அல்லாஹ் என்ன செய்வான்? எடுத்து கொடுக்க நன்மை இல்லையே. அப்ப அவர்களுடைய பாவங்களை எல்லாம் எடுத்து இவன் தலைமையில போடப்படும். கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையே, வாங்கிக்கோ. யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க செஞ்ச பாவங்கள், தீமைகள் எல்லாத்தையும் தூக்கி இவன் தலையில போடப்படும். இப்போ கடமைப்பட்டவர்களுக்கு துரோகம் அளித்திருந்தால், உரிமைப்பட்டவர்களுடைய பொறுப்பை தட்டி கழித்திருந்தால், நன்மைகள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது போக தீமைகள் அவனுடைய தலையிலே விழுத்தாட்டப்படுகிற பொழுது கீழே அலை மேல மலை, பாவங்கள் என்ற மலையை சுமந்து கொண்டிருக்கிறான், கீழே பார்த்தா வியர்வை என்ற அலையிலே திணறிக் கொண்டிருக்கிறான். அலைக்கும் மலைக்கும் மத்தியிலே அவனுடைய பாடு திண்டாட்டமாக இருந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நாள், அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு வருகிற பொழுது ஹாவியா, ஓ உன்னுடைய தங்குமிடம் ஹாவியா தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுவான். அல் காரிஅத்து மல் காரிஅ வமா அத்ராக மல் காரிஅ சூராவினுடைய இறுதி வசனங்களில் ஓரிரண்டு வசனங்கள் வருது பாருங்க. உம்முஹு ஹாவியா, இது போன்றவர்களுக்கு ஹாவியா தான் தங்குமிடம். வமா அத்ராக மாஹியா, ஹாவியானா என்ன தெரியுமா? நாருன் ஹாமியா, சூடேற்றப்பட்ட நெருப்பு. நெருப்பே ஒரு சூடு, கடுமையாக சூடேற்றப்பட்ட நெருப்பு தான் அவனுடைய தங்குமிடம் என்று அல்லாஹ் தஆலா துரத்தி விடுவான். இப்படிப்பட்ட ஒரு நாள் நாம் சந்தித்தே தீரப்போகிறோம். அதை மறந்து விடக்கூடாது, மறந்து இருந்து விடக்கூடாது. இப்படிப்பட்ட எச்சரிக்கைகளை தாங்கிய ஒரு நிலையிலே ஒரு முஃமினுடைய வாழ்க்கை இருக்கிறது. அதே நேரத்தில் சுப செய்திகள் நிறைய இருக்கிறது, அதையும் நாம் சொல்லுவோம். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் கிருபையால், அதையும் நம்ம சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நிகழப் போகிறது, அது நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும் என்பது இறைவனுடைய வாக்கு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் எங்கே போவாங்க? அப்போ யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டாங்களா? யாரும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா? நெருக்கமான உறவு முறைகள் யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா?
என்பதாக நாம் எண்ணினோம் என்று சொன்னால் அது அறியாமையான சிந்தனை, அலட்சியமான சிந்தனை, அப்பாவித்தனமான சிந்தனை. ஏனென்றால் அதையும் அல்லாஹ்தஆலா சொல்லிவிட்டான் தன் திருமறையிலே. சூர் ஊதப்பட்டு விட்டால், எக்காலம் ஊதப்பட்டு விட்டால், பலா அன்சாப பைனஹும் யௌமஇதின், அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே உறவு முறை என்பதை இருக்காது. சூர் ஊதப்பட்டு விட்டால் நீ எவ்வளவு வேண்டாலும் பாசம் வச்சுக்கோ, தூக்கி வளர்த்துக்கோ, அந்த பாசம் மறுமையில் வெளுத்து போகும், கலைந்து போகும். பாசம் என்பதும் உறவு முறை என்பதும் அங்கே எடுபடாது. வலா யத்தஸாஅலூன், விசாரிக்க கூட மாட்டாங்க, விசாரிக்க கூட மாட்டாங்க. உலகத்தில் வாழும்போது என் தாப்பனாரா நீங்க இருந்தீங்கல்ல, எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ, இருக்கி ஒண்ணும் இல்லை. வலா யத்தஸாஅலூன், விசாரிக்கப்பட மாட்டார். முக்மினூன்கிற சூறாவில் 101வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். தகப்பனார் மகனை தேடி வருவார். அப்பா, உங்களை வளர்த்தேன், பெற்றேன், வளர்த்தேன், ஆளாக்கினேன், படிக்க வச்சேன், கேட்டதையும் வாங்கி கொடுத்தேன், கேட்காதையும் வாங்கி கொடுத்தேன், உன்னை ஒரு ஆளாக்கினேன், வேலை வாங்கி கொடுத்தேன், சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த ஒரு நிலைக்கு உன்னை கொண்டு வந்தேன், எல்லாம் சரி. இப்போ என்ன இருக்கு? ஒரே ஒரு நன்மையை கொடுப்பா, முடியாது. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் தர முடியாது. தகப்பன் கேட்கும் பொழுது தன்னையினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய பதில் இதுவாகத்தான் இருக்கும். யார் சொல்றது? அல்லாஹ் சொல்றான். லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி ஷைஆ. சிறிதளவேனும் சற்றும் கூட தகப்பன் பிள்ளைக்கு உதவ மாட்டான், பிள்ளை தகப்பனுக்கு உதவ மாட்டான். தகப்பன் பிள்ளையை பார்த்துட்டு பார்க்காம மாதிரி போவான், பிள்ளை தகப்பனை பார்த்துட்டு பார்க்காம மாதிரி போவான். இதுதான் அங்கே ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை. வறுமையில பரஸ்பரம் உறவு என்ற அடிப்படையிலே சந்திக்க மாட்டாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பார்க்க மாட்டார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் என்னை பார்த்துருவானோ என்று பயந்து கொண்டு விரண்டு ஓடுவார்கள். அதையும் நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். சந்திக்கிறது என்ன, பார்க்கிறது என்ன? தகப்பன் தன்னை பார்த்துருவானோ, மனைவி தன்னை பார்த்துருவாளோ, பிள்ளை என்னை பார்த்துருவானோ, பார்ப்பதை கூட தவிர்ப்பது மட்டுமல்ல, பார்த்துவிடக் கூடாதே என்று எண்ணி விரண்டு ஓடுவான். சமான பொழுது நீங்க உட்கார்ந்துக்கிட்டு நம்ம என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எத்தனை ஹராம்களை துணிஞ்சு செய்து கொண்டிருக்கிறோம், எத்தனை தடவை அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி நடக்கிறோம். தன்னுடைய மகனை திருப்திப்படுத்துவதற்காக, மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக, பெற்றோர்களை திருப்திப்படுத்துவதற்காக எத்தனை 1000 தடவை அல்லாஹ்வை அதிருப்தி அடைய செய்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களை விடுவதன் மூலமாக அவர்களை அவமதிப்பு செய்திருக்கிறோம். அப்படி ஒரு பயம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் கடும் வார்த்தைகளை அல்லாஹ் தன் திருமறையிலே பதிவு செய்கிறார். விரண்டு ஓடுவான்னு சொன்னான்ல, சொன்னல, அல்லாஹ் சொல்றான் பாருங்க, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி, ஒரு மனிதன் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை விட்டு விரண்டு ஓடும் நாள். வ உம்மிஹி வ அபீஹி, தன்னுடைய தாய் தந்தையை பார்த்துவிட்டு விரண்டு ஓடும் நாள். வ ஸாஹிபதிஹி வ பனீஹி, தன்னுடைய மனைவி மக்களை பார்த்துவிட்டு விரண்டு ஓடும் நாள். லிக்குல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதி ஷஅனு யுக்னி, ஒவ்வொரு மனிதனுடைய நிலைப்பாடும் தன்னுடைய சொந்த கவலையை பற்றி தான் இருக்கும். பிறரை கவனிப்பதற்கோ பார்ப்பதற்கோ பரிவு கொள்வதற்கோ ஆர்வம் இருக்காது, வாய்ப்பு இருக்காது. அவன் கவலை தான் அவனுக்கு பெருசு. அதை உலகத்திலேயே பார்க்கிறோமா இல்லையா? உலகத்திலேயே அதை பார்க்கிறோமா இல்லையா? அவனுடைய சொந்த கவலை தான் மேலோங்கி நிற்கும், மிஞ்சி நிற்கும், மிகைத்து நிற்கும். இறைவனுடைய வார்த்தைகளை பார். உலகத்துல கடன் பட்டவன், கடன் கொடுத்தவனை, கடன் கொடுத்தவன் பார்வையில பற்றக்கூடாதுன்னு எப்படி ஓடி ஒளிகிறான். கடனை வாங்கிட்டோம், அவன் பார்வையில படுறதே முசீபத்து நினைக்கிறான். அப்பாவிக்குள்ள உதவி பெற்றுட்டு
தேவைக்கு வாங்கிவிட்டு அவன் பார்வையில பட்டாலே நமக்கு சோதனை அப்படின்னு ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்றான். உலகத்துல கடன் பட்டிருக்கான், மறுமையில கடமைப்பட்டிருக்கான். அந்த கடமையை நினைவு கூறி தன்னிடத்துல எதையும் கேட்டக்கூடாதுங்கிற அந்த சுயநலம் தான் மிகைத்து நிற்கும். இங்க இருக்கிற சுயநலம்லாம் சுண்டக்கா பெருங்க அங்க இருக்குது. இதை அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுகிறார். மறுமையில எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நிலை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்தாலா ஒரு ஆயத்துல சொல்றான், ஏன் அப்படி பெத்த தகப்பன் ஒரு நன்மை கூட தரமாட்டேங்கிறான், பிள்ளை தரமாட்டேங்கிறான், மனைவி தரமாட்டேங்கிறான், ஏன் ஒரு நன்மையில என்ன வந்துட போகுது? ஒரு ஆயத்தை ஒண்ணு சொல்றேன், அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு விளக்கத்தையும் சொல்றேன். ஃபஅம்மா மன் ஸக்லத் மவாசீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராலியா. எவருடைய எடை, எவருடைய நன்மைகளுடைய தட்டினுடைய எடை கனத்து போய்விட்டதோ, ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராலியா, சுகமான வாழ்க்கையை பிரவேசிப்பார், திருப்திகரமான திருப்தியளிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பார். அம்மாமன் ஹப்பத் மவாசீனுஹு, எவருடைய எடை லேசாகி போய்விட்டது, ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சோ எடை, உம்முஹு ஹாவியா, அவர் தங்குமிடம் நரகம்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஒரு நன்மை கூடிவிட்ட காரணத்தினாலே சொர்க்கத்திற்கு போனவர்களும் உண்டு, ஒரே ஒரு தீமை கூடிவிட்ட காரணத்தினாலே நரகத்திற்கு போபவரும் உண்டு. ஒரு நன்மையினுடைய மதிப்பு அங்கே தெரியும், இங்க தெரியாது. ஒரு நன்மைக்கு என்ன விலை மதிப்பிடுறது, அளவு மதிப்பிடுறது? 1 கோடின்னு சொல்ல முடியுமா? 1 மில்லியன் என்று சொல்லிவிட முடியுமா? ஒரு நன்மையினுடைய மதிப்பை இந்த உலகத்திலே நாம் மதிப்பிட்டு விட முடியாது. மதிப்பிட்டாலும் விளங்காது, அங்கேதான் தெரியும். இங்க ஒரு நன்மை கிடைக்கும், அதுல ஒரு நன்மை கிடைக்கும், அதை செய்ய, இதுல ஒரு நன்மை கிடைக்கும், செய்யினா கண்டுக்கிறவே மாட்டேங்கிறோம். அதனுடைய அருமை பெருமை மறுமையில் தான் தெரியும். ஆக அப்படி ஒரு நிலைமை ஒவ்வொருத்தனுக்கு இருக்கிறதுனால, கணவனுக்கு மனைவி தெரியல, மனைவிக்கு கணவன் தெரியல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தெரியல, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் தெரியல, பக்கத்துல நிற்பான். அப்போ உலகத்துல நாம் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பாசமும் வேஷம், வேஷம் கலையும். ஒரு நாள் அது கலையும். இது பாசமா வேஷமா? இந்த உலகத்திலேயே அனுபவபூர்வமா நம்ம பார்க்கலையா? ஒவ்வொருத்தருடைய பாசத்திலும் சுயநலம் இருக்கிறது. சில சமயங்கள்ல அது சீறிக்கிட்டு வெளியே வரும். பெற்ற பிள்ளைகளும் பெற்றோர்களும் சண்டையாட்டுக்கலையா? சகோதரர்களுக்கு மத்தியில் சண்டை வரலையா? கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை வரலையா? நண்பர்களுக்கு மத்தியில் சண்டை வரலையா? கொலை ஏற்படலையா? வெட்டுக்குத்து ஏற்படலையா? இதுக்கு பேர் பாசமா? ஏதோ உலகத்தை இயக்குவதற்காக, உலகத்தை நடாத்தி செல்வதற்காக இறைவனுடைய ஒரு ஏற்பாடு, அவ்வளவுதான். அந்த ஒரு பாசத்துக்காக திருமறையை மறக்கலாமா? இறை நம்பிக்கையை தூக்கி எறியலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை உதாசீனப்படுத்தலாமா? மறுமையை மறக்கலாமா? இறையற்ற உணர்வே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை தொடரலாமா? இந்த பாசத்துக்காக ஈமான பலி கொடுக்கிறதா? இறை உணர்வை பலி கொடுக்கிறதா? இந்த பாசம் நமக்கு மறுமையில உதவாதே, எதிராக வந்து நிற்கும். என் தகப்ப என்னை முறைய வளர்க்கலன்னு பிள்ளை வழக்கு தொடுப்பான் எல்லா இடத்துல மறுமையில. என்னுடைய கணவர் என்னை சுபுவுக்கு எழுப்பிட விடல அப்படிங்கிறத வழக்கு தொடுப்பா மனைவி. இந்த பாசம் மறுமையிலே நமக்கு விஷமாக வந்து நிற்கும், எதிராக வந்து நிற்கும். அந்த பாசத்துக்காக எத்தனையோ தீனுடைய விஷயங்களை, இஸ்லாத்தினுடைய விஷயங்களை, இறை கட்டளைகளை, நபியினுடைய வழிமுறைகளை சவக்குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய அனுபவபூர்வமா பார்க்கிறோமா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சம்பவம் முழுமையாக சொல்வதற்கு நேரம் போதாது. சுருக்கமாக ஒரு சில நிகழ்வை மட்டும் சொல்லுது. அல்லாஹ் தஆலா ஆயத்தில் சொல்றான் பாருங்க,
வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, யாரும் யாருடைய சுமையையும் சுமக்க முடியாத அன்றைய நாள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நகர்வலம் வர்றாங்க. ஒரு பெண்மணி, அவளுடைய குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பார்வையிலே பட்டது. ஒரு டென்ட் அடிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, குழந்தை அழுகுது. என்ன இது, என்ன ஆச்சு, யார், என்ன வேணும்? நகர்வலம் வர்றாங்க. அவர்கள் கலீஃபா என்று அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலை அவர்களுக்கு. நகர்வலம் இருந்த காரணத்தினால அம்மையார் சொல்றாங்க, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கலீஃபா உமருக்கும் எனக்கும் மத்தியில் அல்லாஹ் தீர்ப்பு வழங்கட்டும் மறுமையில. என் நிலைமை இப்படி இருக்குது, கஞ்சிக்கு கஷ்டப்படுறேன், பசியால என் குழந்தை அழுகுது, அதை ஆசுவாசப்படுத்துவதற்காக தேற்றுவதற்காக அடுப்பிலே வெறும் தண்ணீரை வைத்து சூடேற்றி கொண்டிருக்கிறேன், கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன், சமையல் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு திருப்தி அதுக்கு கிடைக்கட்டும். எனக்கு உமருக்கு மத்தியில் அல்லாஹ் தான் தீர்ப்பு செய்யணும், போதுமானது. அப்போ உமரலத்தில் கேட்டாங்க, ஏமா பயம் வந்துடுச்சு உமரலத்தில், உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது, எங்கேயோ இருக்கிற கலீஃபாவுக்கு எப்படிமா தெரியும்? ஜமாத நியாயம் வேணாம், இவ்வளவு ஆவேசமா கலீஃபாவை இழுத்து பேசுறீங்களே, இந்த நிலைமை அவங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த அம்மையார் சொன்னாங்க ஒரு பலை, அத்தனை பொறுப்புதாரிகளுக்கு அந்த அம்மையார் சொன்னது பொருந்தும். முஹல்லாவிலிருந்து தேசிய அளவிலே உலக அளவிலே உள்ள அத்தனை பொறுப்புதாரிகளுக்கும் அது ஒரு சாட்டை அடி. அந்த அம்மையார் சொல்றாங்க, ஏன் நிலைமை தெரியாதவர் ஏன் கலீஃபாவாக இருக்கிறார்? எல்லாருமே அவற்றை ஓடி வரணுமோ? ஏன் நிலைமையை ஏன் அவர் தெரிஞ்சுக்கல? தெரிந்து கொள்ள விரும்பாதவர், தெரியக்கூடிய நிலையில் இல்லாதவர் ஏன் கலீஃபாவாக இருக்கிறார், பொறுப்புல இருக்கிறார்? உண்மையார் கேட்டார். ஓடு நாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹஸானாவை நோக்கி, நிக்க மனது இல்லை, நேரம் இல்லை. தானே பைத்துல் மாலுக்கு போய் பாலாடை கட்டி தானிய வகைகள் தேவையான பொருள்கள் எடுத்துக்கொண்டு ஓடி வரக்கூடிய சமயத்திலே உதவியாளர் கேட்கிறார், ஜனாதிபதி அவர்களை, இந்த மூட்டையை நீங்க சுமக்கணுமா? இந்த மூட்டையை நீங்கள் சுமந்து செல்வதை பார்க்க என்னால் முடியவில்லை, சகிக்க முடியவில்லை, கொடுங்க, நான் தூக்கிட்டு வர்றேன். அப்போ உமரலத்துல கேட்கிறான், இந்த சுமையை நீ சுமப்ப? அந்த அம்மையார் பேசின பேச்சை கேட்டியல்ல, அந்த சுமையை மறுமையில எனக்கு பதில நீ சுமப்பியா? வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, யாரும் யாருடைய சுமையையும் சுமக்க முடியாத அன்றைய நாள் அப்படின்னு ஒரு வார்த்தை உமரலத்துல சொல்றாங்க. பிறகு எல்லா ஏற்பாடையும் பண்றாங்க, அவங்களே சமையல்ல ஈடுபடுறாங்க. ஈடுபட்டுட்டு உமரலத்துல சொல்றாங்க, அந்த அம்மையார் உமரலத்துல பார்த்து சொல்றாங்க, இந்த பகுதியை ஆள்வதற்கு உமரை விட அதிகமான தகுதி உங்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப கூட அந்த பெருமானார், அந்த பெருமகனார் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நான் தான் அந்த உமர்னு சொல்றதுக்கு மனசு வரலையே. எத்தனை தடவை தன்னுடைய பொறுப்பினுடைய பெயரை சொல்லி சொல்லி நம்ம எல்லாம் மாத்தட்டுவோம். அப்ப கூட நான் தாமா நீ சொல்ற அதிபர், நீ சொல்ற கலீஃபா, இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? கேட்கலையே, அப்படி எதுவும் காமிச்சுக்கலையே. அந்த நேரத்தில் தன்னை அதிபதினு பீத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வரலையே. நீ அரசவைக்கு வாமா, வாமா, அங்கே அதிபரை நீ பார்ப்ப அப்படின்னு சொன்னான். எவ்வளவு நான் ஒரு விஷயத்துக்காண்டி இதை சொல்ல வந்தேன், வலா தஸிரு வாஸிரத்துன், யாரு யாருடைய சுமை சுமக்கும். ஆனா அந்த வரலாற்று அப்படியே உள்ள நுழைஞ்சு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பார்ட் நமக்கு படிப்பினையை தருகிறது, பாடம் நடத்துகிறது. அதற்காக எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய ஒரு நிலை நேரம் சுருங்கிவிட்டது. ஆக இந்த அளவுக்கு மறுமையை பற்றிய அச்சம் இருந்த காரணத்தினாலே அதிபராக இருந்தவர்கள் சமையல்காரராக மாறிவிட்டார்கள். சமையல் வேலை செய்வதை கௌரவ குறைச்சலாக நினைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பக்குவமான உள்ளம் எதை கொண்டு வருகிறது என்று சொன்னால், இறை அச்சத்தை கொண்டு, மறுமை அச்சத்தை கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட மறுமையை மறவாத முஃமின்களாக, என்றென்றும் இறைவனை அஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய உள்ளங்களாக நாம் அனைவரும் ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.